போன்று வானில் முசாஃபிரி வல் ஹாமிலி வல் முருதை சௌம, அதே போன்று பயணிகள், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், இவங்களுக்கும் என்ன செஞ்சிட்டான்? அல்லாஹ் நோன்பை தள்ளுபடி செய்து விட்டான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் அல் காபி ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இது ஹசன் தரத்தில் அமைந்த ஹதீஸாக அறிஞர்களால் சொல்லப்படுறதுனால இந்த ஹதீஸ் ஹசன் தரத்தில் அமைந்ததாக இருக்கு. இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்குது. அவங்க பயணம் எப்படிப்பட்டது என்பதை பொறுத்து, தன்னுடைய பயணம் எப்படி இருக்குங்கிறத அந்த பயணம் செய்யக்கூடியவருக்கு தெரியும். அதை பொறுத்து என்ன செய்யலாம், அவர் நோன்பை விடுவதற்கு அவருக்கு அனுமதியே அல்லாஹ்வுடைய தூதர் வழங்கி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், இவங்க என்ன செஞ்சிடணும்னா விட்ட நோன்பை மற்றொரு தருணத்தில் நிறைவேற்ற வேண்டும். அவங்க குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அவங்களால நோன்பு வைக்க முடியாது. கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, அவங்களால நோன்பு வைக்க முடியாது. அப்ப இவங்க என்ன செய்யணும், அந்த விட்ட நோன்பை நிறைவேற்ற வேண்டும். இன்னும் சொல்லப்படுது, அப்படி உங்களால நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொன்னா, கர்ப்பிணி பெண்களோ பாலூட்டக்கூடிய தாய்மார்களோ விட்ட நோன்பை உங்களால் வைக்க முடியல, உங்களால் வைக்க முடியல அப்படின்னு சொன்னா, ஒரு நோன்பிற்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவு வழங்கலாம் என்பதாக திருமிதியில 1649வது ஹதீஸாக வரக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவு, ஒரு நோன்பை விட்டதற்கு பகரமாக ஒரு ஏழை, எத்தனை நோன்பு விட்டுருக்காங்களோ அத்தனை நோன்புக்கு பகரமாக அத்தனை ஏழைகளுக்கு உணவு வழங்குவதை நாம பார்க்கிறோம். உணவு